மழை காலம் ஸ்டார்ட் ஆனாவே நம்மள நிறையா பேர்த்துக்கு ஞாபகம் வர்றது டீ வித் பஜ்ஜி தான். அந்த பஜ்ஜி ஏன் ஒரே மாதிரி செய்யணும்? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாக வெண்டைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு 3 இல்லைனா 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காயாக எடுத்துக்கோங்க, ரொம்ப முத்துனது வேண்டாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு 3/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எடுத்து விட்டால் இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா வெந்து வரும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் வெளியே எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான வெண்டைக்காய் பஜ்ஜி ரெடி. நீங்கள் ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.